ஆன்மீக டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். எப்போதும் நம்ம ஆன்மீக டாக்கீஸ்ல பக்தி, பரிகாரம், ஜோதிடம்னு பார்த்துட்டு இருப்போம். ஆனா இன்னைக்கு நம்ம ஒரு திருத்தலத்தோட வரலாறு பார்க்க போறோம். அதுலயும் குறிப்பா இந்த பதிவுல 90s கிட்ஸ்க்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்துட்டு இருக்கு. அது என்ன சர்ப்ரைஸ்னா 90s கிட்ஸ்ல நிறைய பேருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்ற ஃபீலிங் இருக்கு. அப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்க 90s கிட்ஸ் எல்லாரும் நிச்சயமா போக வேண்டிய திருத்தலம் தான் இப்போ நான் சொல்ல போற திருத்தலம். திருவண்ணாமலை என்றதும் நம் அனைவரின் மனதிலும் எழுவது அண்ணாமலையார் திருக்கோவில் தான். ஆனால் நாம் இன்றைய ஆன்மீக பயணத்தில் பார்க்க இருப்பது அதே மாவட்டத்தில் உள்ள பலரும் அறியாத சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்ட ஒரு வைணவ திருக்கோயிலை பற்றி. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இஞ்சிமேடு எனும் கிராமத்தில் அமைந்துள்ள ஆன்மீக அமைதி தரும் ஸ்தலம்தான் ஸ்ரீ பெருந்தேவி நாயகி சமேத வரதராஜ பெருமாள் திருக்கோவில். பண்டைய காலத்தில் இருந்தே வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் முக்கிய தலமாக விளங்குகின்ற ஆலயம். இந்த க்ஷேத்திரத்துக்கு யஜ்ஞவேதிகை தட்சிண அயோத்தியா நரசிம்மபுரம் தான் பேர். பரத்வாஜ ரிஷினாலேயே பலவிதமான யாக யஜ்யங்கள்லாம் பண்ணி பகவான் இங்கே பூஜை பண்ணதுனால வரதராஜ பெருமாளா வரப்பிரசாத்தியா எழுதிருக்கார். வரந்ததாதீதி வரதகான் பக்தாள்லாம் கேட்ட பலனை கொடுக்கறதுனாலையும் பக்தாளுடைய பிரார்த்தனையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கறதுனாலையும் வரத்தை கொடுக்கறதுனால வரதராஜனா வரப்பிரசாதியா சேவை சாதிக்கிறார். பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்ட இத்திருக்கோவில் பின்னர் வந்த சோழ விஜயநகர பேரரசுகளால் விரிவாக்கப்பட்டு இன்றும் பண்டைய கால தமிழர்களின் கட்டிடக்கலையையும் சிற்பக்கலையையும் பறைசாற்றி கொண்டிருக்கிறது. இந்த க்ஷேத்திரத்தில் இன்னும் விசேஷம் என்னென்னா கல்யாண லக்ஷ்மீண்ட சம்மன் இங்கே கல்யாண திருக்கோலத்தோட சர்வோபி எம் சமாஸ்ருத்திய சகலம் பத்ரமஷ்ணுத ஸ்ரீயாச்ச பத்ரயா ஜுஷ்டா யஸ்தம் பத்ரம் நமாமியகம்னு இங்கே கல்யாண திருக்கோலத்தோட கல்யாண லக்ஷ்மீண்ட சம்மனாக இருந்து பக்தர்களுடைய எல்லா குறைகளையும் போக்கி எல்லா விதமான க்ஷேமத்தையும் கொடுக்கணுன்றதுக்காக இங்கே அனுகிரகம் பண்ணுறது கல்யாண லக்ஷ்மீண்ட சம்மனும் சேவை சாதிக்கிறார். பிரதி மாதம் சுவாதி நட்சத்திரத்தை விசேஷமாக யாகம் பண்ணிக்கிறார். பல பக்தாள் பல பிரார்த்தனைகள் பண்ணிக்கிறார். எல்லா பிரார்த்தனையும் நிறைவேற்றி கொடுக்கிறார். 108 திவ்ய தேச பட்டியலில் இத்திருக்கோவில் இடம்பெறவில்லை என்றாலும் பல முனிவர்களும் ரிஷிகளும் தவம் செய்த திருத்தலம் இது. ஒரு காலத்தில் வருஷம் 360 நாள் யாகம் நடந்த பூமி. அதனால தான் இந்த க்ஷேத்திரத்துக்கு யஜ்ஞவேதிகைன்னு பேர். அதே மாதிரி பரத்வாஜ ரிஷியை யாகத்தில் ஆராதித்த ராமன் இங்கே எழுதுறதுனால இங்கே யஜ்ஞ சம்பிரக்ஷக ராமன்னு ராமன் திருநாமம். இங்கேருந்து தான் இந்த அனுமாரை பிரார்த்தனை பண்ணி தான் கல்யாண வரதாஞ்சனேயர்னு ராமர் பக்கத்தில் எடுப்பார் சின்னவரா. அவரை பிரார்த்தனை பண்ணி தான் நங்கநல்லூருக்கு அந்த 32 அனுமார் எடுத்து போனதெல்லாம் இங்கே இந்த ஊரில் இருந்தால் எடுத்து போனால். அதே மாதிரி உயர்ந்ததான க்ஷேத்திரம். இத்திருக்கோயிலில் அனைத்து கைகளிலும் ஆயுதங்களை கொண்ட சக்கரத்தாழ்வார் மற்றும் 3வது கண்ணுடன் கூடிய யோக நரசிம்மர் சன்னதிகள் ஒன்றன் பின் ஒன்றாக அமைந்துள்ளன. உங்களுடைய திருமணம் தள்ளிக்கொண்டே போகிறதா? இங்குள்ள தாயாருக்கு மஞ்சள் மாலை காணிக்கை செலுத்தினால் திருமண தடை நீங்கி உடனடியாக திருமணம் நடைபெறும் என்பது பலமுறை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இங்க தாயார் மகாலட்சுமி பெருந்தேவியா பேரருளை கொடுக்கறதுனாலையும் பக்தாருடைய குறைய போக்குறதுனால பெருந்தேவி தாயாரா இங்க சேவை சாதிக்கிறார். இந்த தாயாருக்கு தான் இந்த மஞ்ச காணிக்கை கொடுக்கறதுன்றது ரொம்ப விசேஷம். கல்யாணம் ஆகணும், குழந்தை பிறக்கணும், இன்னும் எந்த விதமான காரியம் ஆகணும்னாலும் இந்த தாயார்கிட்ட பிரார்த்தனை பண்ணி 48 நாளைக்கு உனக்கு மஞ்சள் காணிக்க தரேன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு போய் ஆற்றுலேயே மஞ்சள்லாம் எடுத்து வச்சுப்பா. எடுத்து வச்சு 48 நாள் ஆன உடனே மாலையா தொடுத்து இந்த தாயாருக்கு சாத்துவா. அது சாத்தினால்தான் அதுக்கு அவளுக்கு அந்த சாத்திட்டு போன உடனேவே அந்த காரியங்கள் ஆகிடும். அது மாதிரி ரொம்ப வரப்பிரசாதியான தாயாரால் இருக்கா. பிரதி மாதமும் அந்த சுவாதி நட்சத்திரத்தில் பெருமாளும் தாயாரம் ஒன்றா வந்து தான் யாகமே நடத்தி வைப்பா. அந்த யாகத்தில் அந்த மஞ்ச மாலையெல்லாம் ஆகுதியாக வாங்கிக்கிறான்.
வைணவ திருவிழாக்கள் அனைத்தும் இக்கோயிலில் கொண்டாடப்படும் நிலையில் கார்த்திகை தீபமும் பங்குனி உத்திரமும் சிறப்பு வாய்ந்ததாக பக்தர்களால் கொண்டாடப்படுகிறது. அதே மாதிரி இங்கே விசேஷம் என்னென்னா, அஹோபில மடத்துக்கு 3 ஆச்சாரியாலை கொடுத்த பெருமை இந்த பெருமாளுக்கு உண்டு. இங்கே 34, 42, 44 3 ஐஷிங்கர் அவதார ஸ்தலம் இந்த ஊரில். இந்த 3 ஐஷிங்கர் அவதாரம் பண்ணி பலவிதமான கைங்கரியங்கள் பண்ணிருக்கா. இன்றைக்கி 44வது பட்ட ஐஷிங்கர் முக்கூர் ஸ்ரீமத் அழகிசிங்கர்னு திருநாமம். அந்த ஐஷிங்கர் தான் ஸ்ரீரங்கத்தில் உயர்ந்ததான ராஜகோபுரத்தை கட்டி எல்லா விதமான பக்தர்களுக்காக அனுகிரகம் பண்ணவர். அப்பேற்பட்டது. அதே மாதிரி இஞ்சிமேட் அழகிசிங்கர்னு இன்றைக்கி வேத பாடசாலையோ இல்லை அஹோபில மடத்தில் நடக்கக்கூடிய வித்வத் சபையோ நரசிம்ம பிரியான்ற பத்திரிக்கையோ எல்லாமே அந்த சுவாமி இஞ்சிமேட் அழகிசிங்கரால் தான் ஏற்படுத்தப்பட்டது. அப்பேற்பட்ட உயர்ந்ததான க்ஷேத்திரம். தாயார் சன்னதி தனியாகவும், சக்கரத்தாழ்வார் சன்னதி தனியாகவும், ராமன் சன்னதி, ஆண்டாள் சன்னதி, கல்யாண லக்ஷ்மி நரசிம்மன் சன்னதி, பிரதானமான வரதராஜ பெருமாள் சன்னதி, எல்லா 6 சன்னதிகள் இங்கேருந்து 6 பகவானும் பக்தாள் அனுகிரகம் பண்ணுறா. எல்லா க்ஷேமத்தையும் அடும்படி பிரார்த்திக்கிறோம். இக்கோயில் காஞ்சிபுரத்தில் உள்ள புகழ்பெற்ற வரதராஜ பெருமாள் கோவிலிலிருந்து வேறுபட்ட கோவில் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்திருக்கோயில் நரசிம்ம பக்தர்களின் சிறப்புமிக்க வழிபாட்டு தலமாகும். க்ஷேத்திரத்தில் இந்த பெருமாளுடைய கோஷாலை ஸ்ரீ பெருந்தேவி நாயகா சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆயர்பாடி கோஷாலைன்னு 60 பசுக்கள், காளைகள் மற்றும் எல்லாமே இந்த பெருமாளுடைய அனுகிரகத்தில் கோஷாலையும் உயர்ந்ததாக நடக்கிறது. அந்த கோஷாலையை பார்த்தாலே தெரியும். அது மாதிரி கோசம்பிரக்ஷணமும் இங்கே விசேஷமாக நடக்கிறது. நித்தியப்படி அன்னதானங்களும் நடக்கிறது. எல்லா விசேஷமும் இந்த ஸ்ரீரங்க ஷடகோப கைங்கரிய சபான்ற ஒரு ட்ரஸ்டி ஏற்படுத்தி அது மூலிமா எல்லா விதமான கைங்கரியங்களும் பக்தாளுடைய ஒத்தாசையோடையும் பாகவதாளுடைய அனுகிரகத்தாலையும் அழகிசிங்கர்களுடைய அனுகிரகத்தாலையும் ரொம்ப விசேஷமாக இங்கே நடந்து கொண்டு இருக்குது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெரணமல்லூர் அருகே வந்தவாசியிலிருந்து சுமார் 29 கிலோமீட்டர் மற்றும் சென்னையிலிருந்து 140 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இஞ்சிமேடு வரதராஜ பெருமாள் திருக்கோவில். அது மாதிரி இந்த உயர்ந்ததான க்ஷேத்திரம் எல்லா பக்தாலும் வந்து எல்லா க்ஷேமத்தையும் அடையணும், எல்லா விதமான அனுகிரகத்தையும் பெரும்படி ஸ்ரீ வரதராஜ சுவாமியினுடைய அனுகிரகத்தினாலையும் பெருந்தேவி தாயாருடைய அனுகிரகத்தினாலையும் பிரார்த்திக்கிறோம். இக்கோவில் வெறும் வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, வரலாறு, பக்தி, கலை மற்றும் ஆன்மீகம் எல்லாமும் இணைந்த அற்புதமான புனித தலம்.